தெரியலையா? அது நீங்க தான் பத்திரிக்கையாளர், நீங்க தான் சொல்லணும். எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை பத்தி கேளுங்க. 20 வருஷம் முடிச்சு 21வது வருஷத்துல நாங்க இருக்கோம். எங்க நிலைப்பாடை நீங்க கேட்டா நான் பதில் சொல்வேன். அவங்க கட்சியை பத்தி, அவங்க நிலைப்பாடு பத்தி என்கிட்ட நீங்க கேட்க கூடாது. இது அவங்க பிரஸ் மீட்ல அவங்க கிட்ட கேட்கணும். ஒரு எம்பி சீட் தரேன் போக மாட்டேன்னு பேசியிருக்கீங்க. அதுபோல ஒரு எம்பி சீட் தரேன்னு சொல்லி ஏமாத்தணும், இந்த முறை ஏமாத்தினா என்ன செய்வீங்க? அப்படி கிடையாது. அவங்க ஏமாத்துனாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டா, அவங்க வருஷம் நோட் பண்ணல. அதுல எழுதி கொடுத்தது, கையெழுத்து போட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுல எந்த வருஷம்ன்றது போடல. அப்பதான் நாங்க கேட்டோம் 2025 அதுல போடணுங்கிறப்போ அவங்க சொன்னது வருஷம் போடுவது தலைவர் காலத்திலயும் அம்மா காலத்திலயும் இல்ல. அதனால நம்ம அப்படி எங்க வார்த்தை தான் முக்கியம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இப்போ 26ன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் அதுல டிஃபரன்ஸை கண்டி அதுக்காக கூட்டணி தர்மத்தை மதிப்பவர்களுக்கு தான் தமிழ்நாட்டில் எதிர்காலம் உண்டுங்க. நிச்சயமாக இப்ப இருக்கின்ற அனைவரும் அந்த கூட்டணி தர்மத்தை மதிச்சுதான் நடக்கிறாங்க. தேமுதிகவை அது மாதிரிதான் நாங்க கூட்டணி ஒரு எம்பிக்காகவா நாங்க போய் இவங்கதான் கூட்டணின்னு போவாங்களே? அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நடக்க போறது அசெம்பிளி எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தல். அதனால எங்க கட்சியில இருக்கின்ற கடைகோடி தொண்டர்கள், நிர்வாகிகள் யாருடன் கூட்டணி அமைக்கணும், மக்கள் விரும்புற கூட்டணியும் ஒண்ணு இருக்குங்க. 2011 கேப்டன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு மக்களும் விரும்பினாங்க, கழக நிர்வாகிகள் தொண்டர்களும் விரும்பினா மகத்தான ஒரு வெற்றி 2011 நாங்க பெற்றோம். அது போல இந்த முறை மக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பும் கூட்டணியை தேமுதிக உறுதியாக அமைக்கும். அது ஆட்சி அமைக்கும். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் நிச்சயம் ஆட்சியில் அமரும் என்பது தெரிவிச்சு ரெண்டு பக்கம் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, ஒரு ஆதரவாளர் இருக்காரு. எப்படி இருக்கு அந்த கட்சிக்கு ஒழுங்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு அது அவங்க கிட்ட கேட்கணுங்க, என்கிட்ட கேட்ட இல்ல இல்ல இல்ல. கேப்டனுக்கு ஒரு பக்கபலமா இருந்தாரு. இப்ப விஜய்காவோட போயிருக்காரு. அது எந்த அளவுக்கு இருக்கு 2026 தேர்தல்? தெரியலையா? அது நீங்க தான் பத்திரிக்கையாளர், நீங்க தான் சொல்லணும். எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை பத்தி கேளுங்க. 20 வருஷம் முடிச்சு 21வது வருஷத்துல நாங்க இருக்கோம். எங்க நிலைப்பாடை நீங்க கேட்டா நான் பதில் சொல்வேன். அவங்க கட்சியை பத்தி, அவங்க நிலைப்பாடு பத்தி என்கிட்ட நீங்க கேட்க கூடாது. இது அவங்க பிரஸ் மீட்ல அவங்க கிட்ட கேட்கணும். எதுங்க? யாருங்க? வாய்ப்பு வரும்போது எந்த இடத்துல அதிக அளவு லாபம் இருக்கிறது, வெற்றி பெறும் வாய்ப்பு, அந்த பக்கம் போயிடுவாங்க. ரெண்டு பக்கமும் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருங்க சொல்றாங்க? இல்ல யார் சொல்றாங்க அது எனக்கு தெரியல. யாரு அந்த அரசியல் நோக்கர்கள் யாருங்க சொல்லுங்க, அது எனக்கு தெரியணும்ல. டிவில உட்கார்ந்துட்டு நிறைய பேர் அது சொல்றாங்க. கடந்த எலெக்ஷன்ல அதுக்கு முந்தின எலெக்ஷன் துரைமுருகன் ஒரு இஷ்யூ எங்களோட பேசுறாங்க, அவங்களோட பேசுறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கதைங்க. இப்ப 2026 மட்டும் நீங்க பேசுங்க. நடக்க போகும் தேர்தலை பற்றி மட்டும் நீங்க கேட்கணும். கடந்தது முடிஞ்சதை பத்தி எல்லாம் இப்ப நான் பதில் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா கட்சியை பத்தி நானும் பேசுவேன், பல்வேறு விதமான கருத்துக்களை நானும் சொல்வேன். அது வேண்டாம். 2026 எங்க நிலைப்பாடு என்ன, என்ன டிசிஷன் எடுக்க போறோம், என்ன எங்களோட முடிவு, அதை கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப நாங்க ஒரு 80% முடிச்சிருக்கோம். இன்னும் எங்களுடைய 4வது கட்ட பிரச்சாரம் இருக்குங்க. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு விருதுநகர் வரைக்கும் இதெல்லாம் முடிஞ்சு எங்க மாநாடு மிகப்பெரிய அளவுல நாங்க பிளான் பண்றோங்க. அந்த மாநாடு நெருங்கும் பொழுது அப்போ ஜனவரி மாசம் ஆயிடும். எல்லா கட்சியும் ஒரு நிலைப்பாடுக்கு வந்துருவாங்க. எல்லா கட்சியும் ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு நிலைக்கு வரும்போது நாங்களும் எங்க மாவட்ட கழக செயலாளர்களை அழைச்சு அவங்க ஒப்பீனியன், தொண்டர்கள் ஒப்பீனியன் கேட்டு அந்த நேரத்துல நாங்க எடுக்கிற முடிவு தாங்க ஃபைனல் டிசிஷன். அது நாங்க உரிய முறையில பத்திரிகையாளர்களை அழைச்சு முதல்ல உங்ககிட்ட அறிவிச்சுட்டு தாங்க எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்ப
வந்து ஜனவரியில கடவுள் நடக்கிறதுல என் பிறந்தநாள் மார்ச்சுங்க அது. இல்லைங்க, நான் சொல்லவே இல்லைங்க. அது போன மார்ச்ல யாராவது கூட்டணி பத்தி இல்ல அப்ப இல்ல மேடம். இப்ப நான் அடுத்த மார்ச்சுக்குள்ள நான் இதாயிரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, அடுத்த மார்ச்சுக்குள்ள தேர்தலே வந்துருது இல்ல, தேர்தலே வருது இல்லையா? கடவுள் ஃபைனல் ஆயிரும்ல. கண்டிப்பா ஆயிரும். அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அங்க ஃபைனல் பண்ணுவாங்க. என் பர்த்டே மார்ச்சுங்க. உறுதியா அதுக்கு முன்னாடி நாங்க ஃபைனல் பண்ணி நாங்க தேர்தல் களத்துக்கே போயிருவோம். சரிங்களா? அதனால அவ்வளவு எல்லாம் லேட்டு கிடையாது. ஜனவரியில நாங்க முடிவு. ஆன்டி புதிய ஓய்வூதிய திட்டம் உட்பட ம். பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி அரசுரைகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு. ஆமாங்க. இந்த தடவை வந்து தமிழர்கள் கடுமையான எதிர்ப்பு. ஆமா. தேர்தல் எப்படி? இல்ல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க எல்லா செக்டரும் பாருங்க. நேத்து கூட நான் சொல்றேன், எல்லா அரசு அதிகாரிகள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், டாக்டர்கள், மக்கள் நல பணியாளர்கள் எல்லா பக்கம் ஆர்ப்பாட்டம் நடந்துருக்கு. இப்ப கூட நேற்று திருப்பூர்ல பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். ஒரு 3000 பேர் ஒரு 15 நாளா ஆர்ப்பாட்டம். இப்ப மண்டே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போகுதுன்றதுனால 2 நாளுக்கே அவங்க ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி இருக்காங்க. இது போல தமிழ்நாடு முழுக்க அனைத்து துறையிலும் எல்லாருக்குமே வந்து குறைபாடுகள் இருக்கு. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை என்ற மனக்குறை இருக்கு. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது ஆட்சியாளர்கள் தானே ஒழிய அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும்? அவங்க மீண்டும் ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை இல்ல, ஆளுங்கட்சிக்கு எதிராக அலை இல்லை இதெல்லாம் நம்ம சொல்றதை விட தேர்தல் நெருக்கத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு தூரம் போய் மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு, அதனால் மக்கள் வந்து திருப்தி அடைஞ்சிருக்காங்களா இல்லையா, அடுத்த கட்ட முடிவு அவங்க என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்னும் டைம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம நவம்பர் மாசத்துல தான் இருக்கோம். இன்னும் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தான் எலெக்ஷனுங்க. இந்த 4 மாத காலத்தில் எது வேணும் என்றாலும் நடக்கலாம். கொடுத்த வாக்குறுதிகள் அவங்க நிறைய நிறைவேற்றலாம். இன்னும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரலாம். அதனால 4 மாசம் கழிச்சு என்ன நடக்க போகுது என்பது இன்னைக்கு தேர்தல்ல நம்ம எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. பொறுத்திருப்போம், அதுக்கான டைம் வரும். அந்த நேரத்தில் உங்களுடைய கேள்விக்கு நான் தெளிவான பதில் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.